கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. 1 யோவான் 1 அதிகாரம் 5வது வசனம். இந்த ஒளி என்பது கடவுள் முதலிலே உண்டாக்கினது. அவர் தம்முடைய வாயை திறந்து வெளிச்சம் உண்டாகட்டும் சொன்னார். அப்ப இந்த உலகத்துல அத்தனை படைத்த அண்டா சராசரங்களை படைத்த கடவுள் முதலே ஒளியை படைத்தார், வெளிச்சத்தை படைத்தார். அந்த வெளிச்சத்தை தம்முடைய ஆடையாக, ஒளியை தம்முடைய ஆடையாகவும் அணிந்தவர் அவர். அவரிடத்துல இருள் கிடையாது. இந்த ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். இந்த ஒளியும் இருளும் ஒன்றா இருக்க முடியாது, ஒன்றா சேர்ந்து இருக்க முடியாது இல்லையா? அதனாலதான் அது பிரித்து எடுக்கிறார். அப்போ ஒரு மனிதனிடத்துல இந்த ஒளியும் இருளுக்கான நிலை இருக்க முடியாது. ஏன்னா இந்த ஒளி என்பது வாழ்வுக்குரியது, இருள் என்பது அழிவுக்குரியது. இந்த பாவம், தீமை, குற்றம் இதெல்லாம் இருள் அத்தனையும் இந்த இருளுக்கு சம்பந்தம் உள்ளது. ஆனால் ஒளி என்பது நன்மை கொடுக்கக்கூடியது, வாழ்வு கொடுக்கக்கூடியது. அப்படி என்றால் இதை ஒரு மனுஷங்கிட்ட நல்லது கெட்ட ரெண்டு கலந்து, ஒண்ணு நல்லவனா இருக்கணும், இல்லைன்னா கெட்டவனா இருக்கணும். இந்த மாதிரி இரண்டும் இருந்தால் அந்த மனிதனாக இருக்க முடியாது இல்லையா? அப்படி என்றால் இந்த இருள் என்பது, பாவம் என்பது, தீமை என்பது இயேசுவுக்கு எதிரானது, ஆண்டவருக்கு எதிரானது. ஒரு முறை பரிசேயனான நிக்கோதேமு என்ன செய்யறாருன்னா, ஒளியாகிய இயேசுவை ஒரு மாலை நேரத்துல, இரவு நேரத்துல சந்திக்கின்றார். ஏன்னா பகல்ல பார்க்க முடியாது, 4 பேருக்கு தெரிஞ்சுட்டா ஐயோ இவர் என்ன மீட் பண்றாங்க அப்படின்னு பரிசேயரா இருக்கிற நிக்கோதேமு எல்லாரும் ஒரு மாதிரி பேசிடுவாங்க. அதனால அவர் என்ன செய்யறாரு, யாருக்கும் தெரியாம இரவு நேரத்துல பாக்குறாரு. அப்போ ஏன் பார்த்தாருன்னா, இயேசுடைய கொள்கை, இயேசுடைய போதனை இவருக்கு மிக பிடிச்சிருது. அது மட்டுமல்ல, இயேசுவிடம் இருந்து நிறைய விஷயம் இவர் கற்றுக்கொள்கின்றார். அந்த இருள் சூழ்ந்த நேரத்திலே ஆண்டவர் ஒளியாகிய இயேசுவை சந்திக்கின்றார். இப்பொழுது ஒளியண்டை வந்தவர் தாம் ஒளி பெற்றவராக, அவர் ஒளியின் மகனாக அந்த நிக்கோதேமு வெளியே போறார். அதனாலதான் யாரும் பார்த்து விடக்கூடாது என்று இரவு நேரத்தில் வந்தவர் இயேசு மரித்த உடனே அநேக நறுமண பொருட்களை வாங்கி பகலிலே எல்லோரும் பார்க்க வண்ணமாய் பகிரங்கமாய் இயேசுவை அடக்கம் செய்வதற்கு அவர் முன்னாடி நின்றார். அப்படி என்றால் நம்ம இடத்திலே இந்த இருள், பாவம் ஏதேனும் இருக்கும் என்றால், தீமை இருக்கும் என்றால், இந்த லெந்துக்காரர்களே அதை நாம் தவிர்த்து விட வேண்டும். வாழ்வு ஆகிய அந்த வெளிச்சத்தை, ஒளியாகிய இயேசுவை நாம் அனுதினமும் நாம் அவரை பின்பற்றுகளாக, அவரை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக, நாமும் ஒளியின் பிள்ளைகளாக நாம் இருக்கணுங்க. ஆகவே ஒளியின் பிள்ளைகளாய் நடப்போம் என்கிற அந்த விசுவாசத்திலே இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் என்னாலும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாய் வாழ கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.